சேகர் பாபுவை சைலண்டாக ஓரம் கட்டும் ஸ்டாலின். அறிவாலயம் பக்கம் தலையை காட்டாத சேகர் பாபு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உள் விவகாரங்கள் நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை சந்தித்து வருகின்றன. 36 பேர் கொண்ட கள ஆய்வுக் குழுவின் ரகசிய அறிக்கை கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சென்னை திமுகவில் பெரும் அதிரடி மாற்றங்கள் அரங்கேறி வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாக அறிவாலயத்திலும் தலைமை கழகத்திலும் நடைபெற்ற முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் உள் விவகார விவாதங்களில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி.கே. சேகர் பாபு முற்றிலுமாக ஓரம் கட்டப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அறிக்கை கொடுத்த அதிர்ச்சியை விட இந்த அமைதியான புறக்கணிப்பு சென்னை திமுகவினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாக சென்னையில் கட்சி தலைமை எந்த கூட்டத்தை கூட்டினாலும் அதன் மைய புள்ளியாகவும் முன்னணியிலும் நிற்பவர் பி.கே. சேகர் பாபு. ஆனால் கடந்த ஒரு வாரத்தில் நடைபெற்ற உயர்மட்ட தலைவர்களின் கூட்டங்களில் அந்த பழைய பிம்பம் முற்றிலும் உடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டங்களுக்கு சேகர் பாபு வருகை தந்தாலும் கட்சி தலைமையிடமிருந்தோ அல்லது முரண்பாடுகளை களையும் மூத்த தலைவர்களிடமிருந்தோ அவருக்கு பெரிய போதிய முக்கியத்துவமோ கவனமோ வழங்கப்படவில்லை என தெரிகிறது. சென்னை மண்டல மறுசீரமைப்பு மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்த முக்கிய விவாதங்களின் போது அவரது கருத்துகள் பெரிய அளவில் கேட்கப்படவில்லை என்றும் அவர் ஒரு பார்வையாளராக மட்டுமே அமர வைக்கப்பட்டதாகவும் உள் விவகாரங்கள் கூறுகின்றன. சேகர் பாபு மீது தற்போதைக்கு கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மு.க.ஸ்டாலின் தயங்கினாலும் சென்னை தோல்விக்கான முழு பொறுப்பும் அவர் மீதுதான் உள்ளது என்பதில் தலைமை உறுதியாக இருப்பதை இந்த நகர்வுகள் காட்டுகின்றன. முடிவெடுப்பதில் தனிமை. சென்னையின் அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் பகுதி செயலாளர்கள் மாற்றங்கள் குறித்து மூத்த தலைவர்கள் நேரடியாக தலைவருடன் விவாதித்து வருகின்றனர். இந்த ஆலோசனைகளில் சென்னையின் முகமாக இருந்த சேகர் பாபுவின் தலையீடு முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியடைந்ததற்கு சேகர் பாபுவின் வியூக குறைபாடே காரணம் என பரந்தாமன் போன்ற முன்னாள் எம்.எல்.ஏக்கள் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த சூழலில் சேகர் பாபுவுக்கு கூட்டங்களில் முக்கியத்துவம் கொடுத்தால் அது தொண்டர்களிடையே மேலும் அதிருப்தியை உண்டாக்கும் என தலைமை நினைக்கிறது. முன்னிலைப்படுத்தப்படும் மாற்றுத் தலைவர்கள். சென்னை விவகாரங்களை கவனிப்பதற்கு கடந்த சில நாட்களாக மாற்று முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்களுக்கு அறிவாலயம் கூடுதல் பொறுப்புகளையும் முக்கியத்துவத்தையும் வழங்கி வருகிறது. இது நேரடியாக சேகர் பாபுவின் அதிகாரத்தை குறைக்கும் மறைமுக நடவடிக்கை என்றே பார்க்கப்படுகிறது. அறிவாலய உத்திகள். தற்போதைய அரசியல் சூழலில் சேகர் பாபுவை பதவியில் இருந்து நீக்கினால் அது தாவேக அல்லது அதிமுக போன்ற மாற்று படைகளுக்கு சாதகமாக அமைந்துவிடும் என்பதால் அவரை பதவியில் வைத்துக்கொண்டே அவரது அதிகார சிறகுகளை நறுக்கும் உத்தியை தலைமை கையில் எடுத்துள்ளது. கள ஆய்வுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட இந்த ஒரு மாத காலத்தில் குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக நடக்கும் இந்த சைலண்ட் புறக்கணிப்பு சேகர் பாபுவின் ஆதரவாளர்களிடையே கரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூரில் தலைவர் முன்னிலையில் கதறி எழுத பிறகும் கட்சி தலைமையின் இந்த இறுக்கமான அணுகுமுறை மாறவில்லை என்பது சென்னை திமுகவின் தற்போதைய அதிகார போட்டியை பறைசாற்றுகிறது. இந்த அமைதியான ஓரங்கட்டல் விரைவில் சென்னை திமுகவில் நிகழப்போகும் பெரிய அளவிலான உட்கட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என்றே அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.